அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்ததை தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் என்ன நிகழப்போகுது, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு, வாழ்க்கையில் நிம்மதியும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அளவற்ற தைரியத்தையும் தொழில் வெற்றிகளையும் வழங்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த மாதத்தோட அனைத்து மன போராட்டங்களும் நீங்கி உங்களுடைய ஒரு புதிய உற்சாகம் இப்போ வெளிப்பட போகுது. குறிப்பாக உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் மே 11 அன்று 6ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் பிரவேசிக்கிறது உங்கள் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் அல்லது சொத்து தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட மே 15 அன்று சூரியன் 7ஆம் வீட்டில், மே 14 அன்று சுக்கிரன் 8ஆம் வீட்லேயும் பிரவேசிக்கிறதால உங்கள் அகந்தையை ஒதுக்கிட்டு தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் மென்மையாக நீங்கள் செயல்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. தொழில் மற்றும் வேலை பற்றி கேட்டிங்க அப்படிங்கன்னா, இந்த மாதம் ஊழியர்களுக்கு மறக்க முடியாத வெற்றிகளை வழங்கும். மாதத்தின் முதல் பாதியில் தொழிலை குறிக்கும் கர்மாதிபதியான சூரியன் 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதாலும், லக்னாதிபதியான செவ்வாய் மே 11 அன்று 6ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியை அடைகிறதாலும் ஒரு அற்புதமான ராஜயோகம் உருவாகுது. அலுவலகத்தில் நீங்கள் சொல்கிறதே விதியாக மாறும். உங்களை விரும்பாதவங்க தீட்டும் சதி திட்டங்கள்லாம் அவங்களுக்கே பாதகமாக போய் முடியும். வேலைக்காக காத்திருக்கிறவங்க அல்லது அரசு வேலையை எதிர்பார்க்குறவங்க தங்கள் விரும்பிய பதவியை பெறுவாங்க. உங்கள் பதவி உயர்வுகளுக்கு யாராவது தடையாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை வென்று வெற்றி பெறுவீங்க. மே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரப்போகுது. மேலும் வணிகம் மற்றும் சுய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் தொழிலதிபர்களுக்கு கலவையான பலன்கள் தரும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் அதிபதி புதனும் 10ஆம் அதிபதி சூரியனும் 7ஆம் வீட்டில் இணையறதால அரசு அல்லது பெரிய நிறுவனங்களிடமிருந்து புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் தொழில் வலையமைப்பு பெருமளவில் விரிவடையும். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் உள்ள கொடுமையான கிரகமான சூரியனின் தாக்கம் வியாபார கூட்டாளிகளோட கடுமையான ஈகோ மோதல்களை ஏற்படுத்தும். அபாயம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. லாப பகிர்வு அல்லது அதிகாரத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கலாம். வெளிப்படைத்தன்மை இல்லாதது வியாபார உறவுகளை சேதப்படுத்தும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால கூட்டாளிகளோட நீங்கள் ஓரளவுக்கு கவனமாக தான் செயல்படணும். மேலும் நிதிநிலை மற்றும் செல்வ ஆதாயங்களை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் திடீர் மாற்றங்கள் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும். செல்வத்தின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். மேலும் மே 14 அன்று 12 மற்றும் 7ஆம் வீடுகளில் அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். 8ஆம் வீட்டில் உள்ள இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக மற்றவர்களின் பணம், அதாவது கூட்டாளிகளோடது இல்லைன்னா பரம்பரை சொத்து உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக அமையும். முன்ன தடைப்பட்டிருந்த காப்பீடு அல்லது பிஎஃப் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதால உங்கள் வங்கி கடன்கள் அல்லது பழைய கடன்களை தீர்க்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பங்கு சந்தை அல்லது வர்த்தகம் போன்ற ஊக முதலீடு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. பெரும் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு ஆற்றல் கிடைக்கும். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் மே 11 அன்று நோய் மற்றும் எதிரிகளின் ஸ்தானமான 6ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியை அடையிறதால உங்கள் உயிர் சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அற்புதமாக அதிகரிக்கும். பழைய நோய்கள் அல்லது நாள்பட்ட வலிகள் தானாகவே குணமாகும். உடல் உழைப்பு செய்கிறதுல நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பீங்க. இருந்தாலும் 8ஆம் வீட்டில் வியாழன் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு மற்றும் 7ஆம் வீட்டில் சூரியனின் செல்வாக்கு காரணமாக அதீத உடல் சூடு, சிறுநீரக அல்லது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள்லாம் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறதும் துரித உணவுகளை தவிர்க்கிறதும் உங்களுக்கு நல்லது. மேலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மே 15 முதல் வெப்பம் மற்றும் அகங்காரத்தின் கிரகமான சூரியன் 7ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறது திருமண வாழ்க்கையில் ஒரு சோதனையான காலகட்டத்தை உருவாக்கும். அற்புதமான விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் கடுமையான வாக்குவாதங்களும் ஈகோ சண்டைகளும் வர வாய்ப்பு இருக்குது.
இருவரில் ஒருத்தவங்க பின்வாங்கினா அந்த பிரச்சனை உடனடியாக தீர்ந்துடும். 5ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உங்கள் குழந்தைகளின் பிடிவாதமான நடத்தை அல்லது படிப்பில் உள்ள மந்தநிலை குறித்து உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளோட நேரம் செலவிடுறதும் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதும் ரொம்பவே முக்கியங்க. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணையின் உறவினர்களுடனான சில பரிவர்த்தனைகள்லாம் நிறைவேறும். மேலும் கல்வி மற்றும் மாணவர்கள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மாணவர்கள் போராடி வெற்றி பெறுவதற்கான நேரம் இது. கல்வி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதால பொது படிப்புகளில் சோம்பலும் கவனக்குறைவும் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் மருத்துவம், பாதுகாப்பு, சட்டம் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ள செவ்வாயும் சூரியனும் எதிரிகள் மீது மகத்தான வெற்றியை வழங்கும். அதாவது தேர்வுகளில் முதலிடங்களை கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால ஏற்படும் திருமண வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை தவிர்க்கவும், 6ஆம் வீட்டில் உள்ள உங்கள் லக்னாதிபதி செவ்வாயின் முழு சக்தியை பெறவும் சில பரிகாரங்களை நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய வழிபாடு. திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவருடன் ஏற்படும் ஈகோ சண்டைகளை குறைக்க தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்கயம் சமர்ப்பித்து ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யுங்க. மேலும் சுப்பிரமணியர், ஹனுமான் வழிபாடு உங்கள் லக்னாதிபதி செவ்வாயின் சக்தியை சரியான பாதையில் வெற்றிகளை நோக்கி வழிநடத்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணிய அஷ்டகம் அல்லது ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க. மேலும் 8ஆம் வீட்டில் உள்ள குரு பகவானின் ஆசிர்வாதங்களை, அதாவது திடீர் பண ஆதாயமெல்லாம் பெறுவதற்கு வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மேலும் தொழில் ரீதியாக இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்குங்க. மே 11 அன்று உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் நோய், எதிரிகள் மற்றும் சேவையின் வீடு, அதாவது மேசம் பிரவேசித்து தனது சொந்த ராசியில் பலம் பெறுகிறார். இந்த பலமான செவ்வாயின் காரணமாக அலுவலகத்தில் உள்ள உங்கள் எதிரிகள்லாம் அழிக்கப்படுவாங்க. உங்கள் செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் வியந்து உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவாங்க. அரசு ஊழியர்கள் அல்லது பாதுகாப்பு மற்றும் காவல்துறை துறைகளில் உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமையுது. மேலும் மே 15க்கு பிறகு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைச்சாலும் கூட திருமண வாழ்க்கையில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் மே 15 அன்று சூரியன் 7ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். கொடுமையான கிரகமான சூரியன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணையோட ஈகோ மோதல்கள், கடுமையான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மேலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழிலில் பெரிய ரிஸ்க் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தின் முதல் பாதி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் பாதி சராசரியாக இருக்கும். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் பலன்கள் பலவீனமாக இருக்கலாம். 4ஆவது வீட்டில் ராகுவின் சஞ்சலம் கவனக்குறைவு, கவன சிதறலுக்கு, கல்வி செயல்திறன் குறைவதற்கும் வழிவகுக்கும். அதனால் கவனமாக இருங்க. மே 2026 உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறந்த பலன்கள் தரலாம். இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் வீட்டு வாழ்க்கைக்கு கலவையானதாக இருக்கும். இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்காது. ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஒப்பீட்டளவில் சிறந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மோதல்களை தவிர்க்கிறது உங்கள் காதல் உறவுகளில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும். திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும். நீங்கள் எந்த ஆபத்துகளையும் தவிர்த்தா நீங்கள் தொடர்ந்து சாதகமான பலன்களை காண்பீங்க. செல்வ வீட்டின் நிலை குருவின் செல்வாக்கால சாதகமாக இருக்கும். ஆனால் சனியின் செல்வாக்கால பலவீனமாக இருக்கும். இந்த மாதம் நிதி வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கலாம். கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக கருதலாம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். கிரகங்களின் அமைப்பு உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் விரைவான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட தவறான முயற்சிகளில் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அபாயகரமான முதலீடு அல்லது பெரிய கொள்முதல்களையும் நீங்கள் தவிர்க்கணும். இது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிரும். எந்தவித முதலீடு மற்றும் முடிவுகளையும் கலந்து ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். பண பரிவர்த்தனைகள் தொடர்பான ஆதாரங்களை சரியாக வச்சுக்கணும். மேலும் புதிய உறவுகள்லாம் அதிகமாக கொண்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நல்ல செயல்கள் எது செய்வதற்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது. தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்க போகுது. தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள், பிணக்குகள்லாம் நீங்கி புதிய விதமான உறவுகள் உங்களுக்கு நீடிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும். தேவையில்லாத வீண் குழப்பங்கள், கற்பனைகள்லாம் வேண்டாங்க.
தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. அனுபவம் மிக்கவங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு முதலீடு செய்கிறது நல்லது. உங்கள் முயற்சி வீண் போகாது. குடும்பத்தில் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு மறையும். கவனம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு ரொம்பவே அனுகூலமான காலமாக இது இருக்குங்க. வாய்ப்புகள்லாம் குவிய போகுது. புத்தி சாதுரியத்தோட கையாள்வதால் லாபமான காலமாக அமையல வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள்லாம் தேடி வரப்போகுது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லது. பெண்கள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் விவாதங்களில் ஈடுபடவே வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையோடு படித்தா மட்டும்தான் சாதனை புரிய வாய்ப்பு இருக்குது. மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பயணம் செல்ல வேண்டியிருக்கும். எதிர்பாலினரிடம் பழகும்போது ரொம்பவே கவனம் தேவை. விருப்பத்துக்கு மாறான சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மறையுங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் அறுபடை வீடு முருகனை தரிசித்து தீபம் ஏற்றி வழிபட இழுபறியான காரியங்கள்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். வாழ்க்கை வளம் பெறும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.